எனக்கு எதுக்கு வைக்கிற? நீங்க சாப்பிடுவீங்கன்னு தான். ஏன் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டான்னு ஊரெல்லாம் போய் சொல்லி என்ன கேவலப்படுத்துறதுக்கா? ஏன்க்கா எதுக்கு எடுத்தாலும் இப்படி குதர்க்கமாவே பேசுற? டேய், இவளை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதுடா. எனக்கு மட்டும்தான் தெரியும். ஊம குசும்பி. நீ சாப்பிடு செல்லம், நீ சாப்பிடு. பாட்டி எனக்கு வேண்டாம் பாட்டி, நானே டயட்ல இருக்கேன். அட என்ன லக்கிமா, வக்கு இல்லாததுங்கெல்லாம் இந்த வீட்டுல உட்கார்ந்து நல்லா வக்கனையா தின்னுட்டு இருக்குங்க. நீ டயட்டு கீட்டுன்னு வயத்தை காய போட்டுட்டு இருக்க. வசுந்தரா, வசுந்தரா. வக்கு இல்லைன்னு சொன்னதும் ஞாபகம் வந்துருச்சு போல. என்னம்மா? சாப்பிடுவாமா? நாளைக்கு பூரா நீ ஒரு வாய் சோறு சாப்பிடக்கூடாது. வசுந்தரா, அப்பா வாம்மா சாப்பிடலாம். அம்மா வாம்மா. ஏய் வசுந்தரா, உன் அப்பனும் ஆத்தாள் மாறி மாறி கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு இருக்காங்கல்ல, என்னடி பண்ணிட்டு இருக்க உள்ள? என் சனியனை எந்திரிச்சு வா. இப்படி கூட்டா வரப்போறா, அதை விட்டுட்டு வசுந்தரா வா வான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. வாம்மா வந்து சாப்பிடுமா. இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டா வந்து சாப்பிட்டுருவியா? சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஏய், அதான் சொல்றான்ல, வந்து சாப்பிடு வா. சாப்பிடுமா. வாமா. இல்லப்பா, எனக்கு பசிக்கல. நான் பசிக்கும் போது சாப்பிட்டுக்குவேன். டைம் ஆயிடுச்சுமா, கிளாஸுக்கு குழந்தைங்க எல்லாம் வந்துடுவாங்கல்ல. வாம்மா. அக்கா, அக்கா வந்துட்டாங்க பாத்தியா, சாப்பிட்டு போமா. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. வசுந்தரா, வாங்க போலாம். எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாளே இவ. அக்கா, அந்த பாட்டியே ஒரு கிளபோல்டு. நீங்க இப்படி குத்துனீங்கன்னா அது அப்படி போய் விழும். அவங்களுக்கு ஏன்க்கா பயப்படுறீங்க? ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? பெரியவங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவங்க மட்டும் பெரியவங்க மாதிரியா நடந்துக்கிறாங்கக்கா? அவங்க எல்லாம் சரியாதான் நடந்துக்கிறாங்க. நான் தான் அவங்க பேச்ச கேக்குறதே இல்ல. அதான் என்ன திட்டுறாங்க. நம்புற மாதிரி பொய் சொல்லுங்கக்கா. பொய் சொன்னா பொம்பளை புள்ள பிறக்குமா? உங்க அப்பா அம்மாவும் நிறைய பொய் சொல்லிருப்பாங்க போல. நீயும் பொம்பளை புள்ளதான், உங்க அப்பா அம்மாவும் பொய் சொல்லிருப்பாங்க. அத மறந்துடாத. ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பொம்பளை புள்ள பிறந்தா என்ன? பொம்பளை புள்ளதான் எல்லா வீட்டுக்கும் மகாலட்சுமி. உங்களை மாதிரியாக்கா? சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் ரெடியா வாங்க. இந்த குரங்கு கூட்டிங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குத்தாட்டம் போடாதன்னு லட்சம் தடவை இவளுக்கு சொல்லிட்டேன். ஆனா இவளுக்கு அறிவே வரமாட்டேங்குதே. நீ எப்படி ஆடுறேன்னு பாக்குறேன். வரேன். சரி வாங்க. நீங்க பண்ணுங்க. அந்த கெண்டைக்கால் ரெண்டும் அப்படியே ரெண்டா கிளியணும்.
ஆடுறி ஆடு, உனக்கு நான் வச்சிருக்கேன்டி. அக்கா, இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். இல்ல நானே பாத்துக்கிறேன். பாட்டி என்ன நிறைய சாப்பிட வச்சுட்டாங்க. கொஞ்சமாவது ஆடினாதான் சரிக்கும். நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். என்ன சலங்க சத்தமே கேட்கல, என்னாச்சு? இல்ல வேண்டாம். ஏங்கா, உன் அளவுக்கு நான் சொல்லித் தர மாட்டேனா? அப்படி இல்ல, பாட்டி என்னதான் திட்டுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி. ஏய், ஒழுங்கா அவ சொல்றத கேட்டு கத்துக்கணும். சரி ஓகேக்கா. நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெடி? லெட்ஸ் கோ. என்ன ரொம்ப நேரமா சலங்க சத்தம் தான் கேக்குது? அவ அலற சத்தம் கேட்கவே இல்லையே. இன்னும் கொஞ்சம் மணியை சேர்த்து போட்டுக்கணும். இவ எங்க போறா? அப்ப விழுந்தது யாரு? ஐயோ பாட்டி, ஐயோ யாரு அவளை தள்ளி விட்டது? நான் தூக்குறேன். என்னாச்சுமா, என்னாச்சு? பாட்டி, எவ்வளவு கூறு கட்டுவா? இதெல்லாம் மணிய போட்டு வச்சிருக்கா. சரி சரி சரி, ஜாக்கிரதையா எந்திரி. மெதுவா மெதுவா. அவ கையில பூசணம் பிடிக்கணும். எனக்கு பூசணம் பிடிக்கணுமா? இரு. ஐயோ, அவ கையில கட்ட பிடிக்கணும். ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இரு, ஜாக்கிரதை. பாட்டி, தெரியாம போட்டிருந்தாலும் அவ கையில குஷ்டம் பிடிக்கணும். குஷ்டம் வந்து சோத்துக்கு வர வழி இல்லாம அவ எல்லா கோயிலையும் பிச்சை எடுக்கிறா பாட்டி. சரி, விடுமா விடுமா. என்ன விட சொல்ற? நான் உன் பேத்தி. எப்படி வலிக்குது தெரியுமா? ஐயோ, அவளுக்குலாம் நல்ல சாமி வராது. பாட்டி, இங்க பாருமா, இங்க பாருமா. யாரோ ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அதுக்காக நீ இப்படி இல்லாம சாபம் விடுறது? வா, உள்ள போயிடலாம். எனக்கு வலிக்கிறது எனக்கு தான் தெரியும். எனக்கு வலிக்குதுமா இப்போ. சத்தியமா சொல்றேன், நீ வேணா பாரு. அவ வீடு இல்லாம ரோடா தெருநாயை விட கேவலமா தெரியுவா. ஐயோ, விடுன்னு சொல்றேன்ல. உன்னை யாரு இங்க வந்து ஆட சொன்னா? நீ முதல்ல உள்ள வா. அந்த ஓட்டாம்புரை வேற பாத்துக்கிட்டே இருக்குது. வா, பாத்து வா, பாத்து. எல்லாம் ஒன்னாலதான். சரியனே, மெதுவோட செல்லம், மெதுவோட. பாட்டி, அக்கா அக்கா பாத்தியாக்கா, அந்த கிரைண்டர் தான் அந்த மணியை போட்டிருக்கோம். அதான் அதோட லுக்கே சரியில்லை. கிரைண்டரா? உங்க பாட்டி தான். அவங்க பேச்சுல சைஸ்ல கிரைண்டர் மாதிரி தானே இருக்காங்க. சார், என்ன வேணும் சார்? எனக்கு ஒரு கேப்பச்சினோ. உங்களுக்கு எடுத்துட்டு வாங்க. 10 minutes ஆகும் சார். 10 minutes. சரி, ஓகே. 10 minutes ஆகுமாண்டா? ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஹே டியூட், இந்த டைம்ல ட்ரூத் ஆர் டேர் விளையாடுனா எப்படி இருக்கும்? ட்ரூத் ஆர் டேர் என் லைஃப்க்கே செட் ஆகாது. சோ டேர் அண்ட் டேஷ் ஆடலாமா? ஆடலாம். பேரர் சார், பாட்டில், எம்டி பாட்டில். ஓகே சார். ஆடுவோம் சார். இப்போ இந்த பாட்டில நான் சென்டர்ல வச்சு சுத்துவேன். இது யார் பக்கம் நிக்குதோ அவங்க
அந்த ஆளுகிட்ட போய் 100 ரூபாய் பிச்சை எடுக்கணும். ஓகே அம்மா காளியாத்தா யூ மதர். என்ன காட்டாத, என்ன மாட்டி விடுறத, என்ன காப்பாத்து. நீ தானே வின்னரு. போய் அந்த ஆளுகிட்ட பிச்சை எடு. அர்ஜுன் ட்ரையல் தானே பார்த்தோம், இன்னொரு வாட்டி சுத்தி பார்ப்போமா? ஓ அப்படியா? பண்ணலாமே. சா வச்சிருவேன் பட. இதுக்கு நான் அடிச்சே போட்டுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் டியூட். காலையிலே மை மதர் ஓடா அடிக்காதடா, பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கு. போ போடா. இவர் ஆள் பார்க்கறதுக்கே மார்க்கமா இருக்காரு. டேய் ப்ளீஸ் டா. டேய் என்ன பண்றது, பார்க்கறதுக்கு டாக்டர் மாதிரியே இருக்கான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சார். ஹலோ மிஸ்டர் ஃபோன் பேசி. சரி வை. கொஞ்சம் திரும்ப. நான் உனக்கு சொல்லுங்க, நான் 4 நாளா பட்னியா இருக்கிறேன். ஒரு 100 ரூபாய் இருந்தா குத்திங்கன்னா கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுவேன் சார். உன்னை வெட்டி போட்டால் ஒரு தெருவுக்கே பரிமாறலாம் போல இருக்கு. இதான் நான் நம்பணும். நம்புங்க பிரதர், நிச்சயமாவே சாப்பிடல. 100 ரூபாய், ஒன்லி 100 rupees. That's enough for me. 100 ரூபா தரேன், அதுக்கு பதிலாக உன் கிட்னி எடுத்துருவேன். பரவாயில்ல. 100 ரூபாய் பிச்சை காசு என் கிட்னி எடுப்பியா? நல்லா கதையாகுதே இதே. இந்த பாட்டில் வச்சு என் கிட்னியை போடுங்க பாத்தீங்களா? தோத்துட்டடா. ஓகே, இப்ப அடுத்த ரவுண்டு. இப்ப நான் பாட்டில சுத்தி விடுவேன். இந்த பாட்டில் யார பார்த்து நிக்குதோ அவங்க அந்த கேட் வாசல்ல வர ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போகும். இப்ப மட்டும் வந்துருவியே. கேர்ள்ஸ்க்கு சேர்ந்து சொல்லுங்கப்பா, நாங்களும் செய்வோம்ல. இங்க பொண்ணுங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். நீங்களும் அந்த பொண்ணோட தான் டேட்டிங் போகணும். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இந்த வாட்டி சுத்துறேன், உன் பக்கம் நிக்கிற மாதிரி சுத்துறேன். I am here, darling. Okay, challenge accepted. இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்டா, ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? போ உங்கதான் வெயிட்டிங் அவங்க. வேற ஏதாவது வட்டம் கேக்குறேன். அர்ஜுன் அங்க பாரு. இப்ப பாரா, இந்த பொண்ணு டேட்டிங் போற. ஹலோ. ஹேய், நீயா? தண்ணி பிசாசு. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? உன் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படின்னா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னோட வரியா? என்ன அர்ஜுன் இப்படி மொக்க வாங்கிட்ட?
சேலஞ்சில தோப்பன்னு நினைச்சே பார்க்கல டியூட். ஏய் ஸ்டாப் இட். நான் ஜெயகிருஷ்ண ராஜசேகர் வம்சம்டா. தோல்விங்கிறது எங்க பரம்பரையிலே இல்ல. இந்த பொக்கே பொண்ணு இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு என் நீலாங்கரை கெஸ்ட் ஹவுஸ்ல பாப்பீங்க. அம்மா கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, ஆபீஸ்ல இன்னைக்கு இன்டர்வியூ வச்சிருக்கல? ஆமாமா, இப்ப அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். செக்ரட்டரியா யாரை செலக்ட் பண்ணாலும் அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் வாங்கிக்கோ. கண்டிப்பாமா. தீபா மாதிரி வேற யாரும் வந்துடக்கூடாது. கண்டிப்பா இனிமே அந்த மாதிரி வராம பாத்துக்கிறேம்மா. சரி சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு லக்கி வா 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 வா. பாட்டி இப்ப எதுக்கு பாட்டி இங்க வந்திருக்கோம்? ஆனந்த் பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்கா? அன்னைக்கு நம்ம செஞ்ச காரியத்துக்கு இப்ப அவன் நம்மள பார்த்தான்னு வச்சுக்கே அப்படியே வாயிலேயே குத்துவான். அவனுக்கு இருக்கிற வசதிக்கு போலீஸ்ல நம்மள பிடிச்சு கொடுத்து நல்லா களி திங்க வச்சிருவான். அப்புறம் எதுக்கு பாட்டி இங்க கூட்டிட்டு வந்த? கிட்னாதான். கிட்னானா? கிட்னாப்பா? யா. யார பாட்டி கடத்த போறோம்? வா அடியே லூசு. கிட்னானா ஆளை கடத்துறது இல்ல, மனசு இல்ல மனசு, அத கடத்துறது. எனக்கு எதுவுமே புரியல பாட்டி. புரிஞ்சிருந்தா இந்த நம்ம வீட்டுக்குள்ள இருந்திருப்போமே. எதுக்கு இப்படி வெளியே நிக்கிறோம்? அடியே ஆனந்த, நீ எப்படியாவது தனியா மீட் பண்ணி அவரோட மனசை நீ கவரணும். ஓ, உன் கிட்னாப்புக்கு இதான் அர்த்தமா? இப்பதான் பாட்டி எனக்கு கொஞ்சமா புரியுது. ஐயோ, உனக்கு எப்ப புரிய வச்சு நான் என்னத்த பண்ண போறேனோ. இந்த பார்லக்கி, போக போக உனக்கு நான் நிறைய புரிய வைக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எனக்கு தெரியல பாட்டி. தெரியாதுடி. இப்ப பாரு இப்ப பாரு இப்ப பாரு இப்ப பாரு, தெரியுதா? உத்தமன், சொல்லுங்க சின்ன தம்பி. இன்டர்வியூக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன். வரவங்களுக்கு நீர் மோர், ஜூஸ், இளநீர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அதெல்லாம் எதுக்கு? அது வெயில்ல வரவங்க டயர்ட் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக தான். வெயிலா? வெயில் இல்லதான், இருந்தாலும் நம்ம பெரிய தம்பியோட செக்ரட்டரி வேலைக்கு வரதுனால நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கணும்ல, அதனாலதான். சரி சரி. உத்தமன், நீங்க முன்னாடி வந்துக்கோங்க. ஐயோ, அது உங்க சீட்டு, நான் உட்கார்றது மரியாதையா இருக்காது. அட உட்காருங்க உத்தமன். என்ன தம்பி படுத்துட்டீங்க? உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிரைவர், நீ வண்டி எடு. ஏய், நல்லா ரொமான்டிக்கா நில்லு. இன்னும் கொஞ்சம் ஏத்து, இன்னும் கொஞ்சம் ஏத்து.